ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆட்டுக்குடல் கிரேவி சண்டே ஸ்பெஷல். அதனால் குடல் நல்லா க்ளீன் பண்ணி அத்தை வச்சுக்கிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆட்டுக்குடலை சுடுதண்ணியில் அவிச்சு எடுத்துக்கிட்டால் தான் அதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆட்டுக்குடல் இந்த பதத்துக்கு வெந்துடணும். அப்போ தான் நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நறுக்கிட்டு கடகடன்னு கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம குடல் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3 பிரியாணி இலை, 4 சின்ன சின்னதாக லவங்கப்பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 2 கல்பாசி, 4 ஏலக்காய், 1 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு 4 பெரிய பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி வச்சுருக்கோம், 1 கைப்பொடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 3 பழுத்த தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது மசாலா வகைகள்: 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வீட்டிலையே நம்ம மாமி ரெடி பண்ணின கறி மசாலா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ குடலை சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. அது கூடவே ஒரு அரை மூடி கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க குடல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது குடல் கிரேவிக்கு அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட தாளிப்பு பொருட்களை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு, அடுத்து பிரிஞ்சி இலை, அடுத்து லவங்கப்பட்டை, அடுத்து ஏலக்காய் போட்டுக்கலாம், அடுத்து கிராம்பு போட்டுக்கலாம், அடுத்து அன்னாசி பூ போட்டுக்கலாம், அடுத்து கல்பாசி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து புதினா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுட்ட வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போது வீட்டிலே அரைச்ச 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மைய வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற குடலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குடல் வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். குடல் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, குடல் அவிச்ச தண்ணியே ஊற்றினா ருசி இன்னும் நல்லா இருக்கும். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு நம்ம குடல் நல்லா வெந்திருக்கு. இது கூட அரைச்சி வச்சிருக்க கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தா நம்மளோட குடல் கிரேவி ரெடி. தலன்னு கொதிக்கிற குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட சுவையான குடல் குழம்பு ரெடி. சூடான சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். சாதத்து கூட மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, தோசை, இட்லி எது கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம்.